ஐயோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கேட்பேன். எங்கள் அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து அப்படிம்பாங்க, ஏன்னா அப்படிம்பாங்க. ரஜினி சார் சச் அ பிக் ஸ்டார். அப்போவே he was a big star தெரியுமா. அவரோட படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி வர ஹைப். அவர் அப்படி இல்லை, ஆனால் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு, இது ஓகேயா அப்படின்னு. ஜேர்னியில் மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாதுன்னா ஐ ஷுட் ஹவ் குவிட் ஆஃப்டர் ஐ காட் மேரிட். அப்படியா? ஆமாம், ஐ மீன் தட் டைம் ஐ தாட் தட் வாஸ் த பெஸ்ட் திங் டு டூ. ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களே சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் பட் he landed up there. I believe he was going to do the producer's next film. So அதனால சும்மா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. Actually come to see me. ஆமா, வெளியில வரும்போது ஏர்போர்ட்ல ஒரு காரோட நின்றுட்டு இருக்காரு. I was so shocked and I was flying. He said இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து எனக்கா வெயிட்டிங் இருக்காரு. ஊர் பூரா சொல்லிட்டேன் I'm going to act with கமல்ஹாசன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படமே நடக்கலை எனக்கு. Later on when I got my film fair, எனக்கு பாலச்சந்தர் சார் வந்து on stage he told me, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேம்மா. he said, you know, I said that was so touching. 3 years is too much அப்படின்னு, too long waiting period அப்படின்னு. அப்புறம் அது எம்ஜிஆருக்கு அது எப்படியோ தெரிய வந்தது. அவர் வந்து இல்லை இல்லை இப்போவே பண்ணணும் அப்படின்ட்டாரு. JFW presents Binge Cafe powered by Aroma Ghee, ஆனந்த அனுபவம் அரோமா. நான் வந்து I'm going to take it as a ஒரு free flowing conversation தான் நான் போறேன். நான் I think I'll be comfortable with you. அதையா? I love chatting with you. சூப்பர். இப்போ வந்து எனக்கு உங்களை இத்தனை வருஷமா எனக்கு தெரியும், ஆனா நீங்க பிறந்து வளர்ந்தது மகாராஷ்டிரான்னு எனக்கு தெரியாது. பாம்பே. ஸோ பாம்பேல எந்த ஏரியால இருந்தீங்க? நாங்க இருந்தது வந்து விக்ரோலி. My father was working with Godrej, அதனால we used to live in their quarters. So my schooling was also done over there. They had a lovely school, ரொம்ப நல்ல ஸ்கூல் அது. அண்ட் அந்த ஸ்கூல்ல தான் நான் ஃபுல்லா 11th வரைக்கும் படித்தேன். அப்புறம் காலேஜ் இன் பாம்பே, பொதார் காலேஜ். ஸோ நீங்க வந்து என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் பேசுவீங்க அப்போ? ஃப்ளூயண்ட்டாக வந்து பார்க்க போனால் இங்கிலீஷு, தமிழ் ஓரளவுக்கு இப்போ பிகாஸ் ஆஃப்டர் so many years ஓரளவுக்கு நல்லா பேசுவேன் நான் தமிழ். ஹிந்தி அஃப்கோர்ஸ் ஐ வில் ஸ்பீக். பட் இன்னும் டச் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டே இருக்குது. மலையாளம் ஐ யூஸ் டு ஸ்பீக் குவைட் ஃப்ளூயன்ட்லி நான் நடிக்க ஆரம்பிச்சப்போ. நவ் இட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டாக், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இது லாங்குவேஜ் அதான் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் அது பண்ண தான் அது இருக்குது. மராட்டி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபெர்லி வெல். ஓகே. யா, பேசுறது வந்து அகேன் அவுட் ஆஃப் டச் இப்போ. ஏன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் பாம்பே விட்டுட்டு வந்து. அப்போவே ரொம்ப ஃப்ளூயண்ட் கிடையாது, பட் ஐ குட் மேனேஜ் அப்படி இருந்தது. இப்போ சடனாக வேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. ஸோ ஐ எம் ரிவைசிங் எவ்ரி திங் பை சீயிங் மராட்டி சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ். ஆனால் நீங்கள் ஃபில்முக்கு வந்தது வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து ஃபிலிமில் வரணும்னு ஆசை இருந்துச்சா? ஃபிலிம்ஸ்னால் ஆசை இருந்தது. ஐ திங்க் ஆல் த கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் எல்லாம் அதனால ஆசை இருந்திருக்கும். பட் ஆக்சுவலி there was no chance that we could get into films because nobody in the family, எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்புறம் நான் டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஐ மெட் ஹேமா மாலினி's mother through my dance master because he came to know that I'm interested. I think my mother was also very interested because she is the one who told him that I'm interested அப்படின்னு. I was actually not actingன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு அப்படி கிடையாது, சினிமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவ்வளோதான். So then he introduced me to Hema Malini's mother. She took me to a film shooting. So Dillagiன்னு ஒரு படம் they were shooting, 14 I think must be. ஸோ அதில் வந்து ஐ ஜஸ்ட் வென்ட் டு see the film and see the shoot. And அங்கே வந்து director was Basu Chatterjee. Like he was like one of my favorite directors. You know, all his films were super hits those days. Nice, soft, romantic comedy அந்த மாதிரிலாம் எடுப்பார். ஸோ my cup of tea, you know, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அந்த மாதிரி. ஸோ when they said the Basu Chatterjee is directing, I was very excited. I said நான் ஷூட்டிங் வரேன் அப்படின்னு. அங்கே போனோடனே Hema Malini's mother told him that I think this girl is interested in acting அப்படின்னு. So he asked me. So I said, yeah, I'm interested, I told him. So எனக்கு ஹேமா மாலினி தர்மேந்திரலாம் பார்க்கறதே it was a big thing அப்போ. நீங்க பாட்டு அங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, அப்ப வீட்ல என்ன ரியாக்ஷன்? My mother was with me, no? Oh, with you. She was with me. She was, I think, more interested than I was. She wanted to be in films, but her mother was against, and அப்போ she couldn't get into films எல்லாம் இருந்தது. அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் வீட்ல இருந்து வரல. And my father was always encouraging for anything we wanted to do. நாங்க என்ன பண்ணணும்னு நினைச்சா கூட அவர் என்கரேஜ் பண்ணுவார். So this was something very exciting. So நான் வந்து I said I'm very interested. அதுக்குள்ளே I came 9th 10th வரும்போது then I got 1 or 2 other offers. சிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தியில் தான். So I worked in 2-3 other films with எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து ராஜேஷ் கண்ணா those days, you know, ஒரு ஃபோட்டோவாக என்னோட புக்கில் வச்சு
எங்கிட்ட ஜாஸ்தி பேசவே இல்லை. I had him on a great pedestal, ஐயோ ராஜேஷ் கண்ணா the dream boy அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூல் புக்ஸ்லாம் அவரோட ஃபோட்டோவாக வச்சுருப்பேன். But when I met him, he hardly talked to me, so I was so upset about that. But I worked with him. So அந்த படத்துல ஹேமாமாலினி was there. It was called Dard. And தௌலத்னு இன்னொரு படம், ஜீனத் அமான் and வினோத் கண்ணா. பெரிய ஸ்டார்ஸ் நீங்க. ஆமா, எல்லாருக்கும் சிஸ்டர் தான். அதுல வேற கூட நடிச்சு அவர் பேசவும் மாட்டேங்கிறாரு. But it was a good process, enjoyable process. And அதுக்கப்புறம் then of course I got one. அங்கே வந்து ஒரு போஜ்புரி படம் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுவும் நான் பண்ண போனேன். இட் காட் ஸ்டாப்ட். இல்லை, தட் வாஸ் கம்ப்ளீட்டட். ஒரு அஸ்ஸாமீஸ் அண்ட் பெங்காலி படம் காட் ஸ்டாப்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ அதுக்கு நான் வந்து அஸ்ஸாம் போயிருந்தேன். நான் அப்போல்லாம் உங்களுக்கு என்ன ஏர்லி டீன்ஸ் தான்? ஆமாம், ஏர்லி டீன்ஸ். ஆமாம், 17, 18 அந்த மாதிரி தான். So then I got my first break when I was in my final year of college. அதுக்கு முன்னாடி பஹேலின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் when I was in the 12th standard. அது வந்து ராஷ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ். இட் வாஸ் a good production house. And அதில் வந்து மெயின் செகண்ட் லீட் மாதிரி இருந்தது. parallel heroine மாதிரி. ஆல்மோஸ்ட் I'm there throughout the movie. ஸோ அந்த மாதிரி பேர் இல்லைன்னு தவிர பட் I was there throughout the movie. So that was a good film and நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், like a nice company and nice director and the whole setup நல்லா இருந்தது அது. So after that then I got this Malayalam movie. இதில் வந்து again என்னோட photos were there in a few production houses in Bombay. So இங்கேருந்து வந்திருந்தாங்க நவோதயா ப்ரொடக்ஷன்ஸ். அப்பச்சன், his son and all had come there. And அங்கே வந்து they had seen my photograph. பார்த்துட்டு உங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் கூப்பிட்டு விட்டாங்க என்ன. அங்கே போனோன்னே they said, can you speak Malayalam? I said, no, I cannot. And because அவங்க ரமேஷ் பிரசாத் சார்லாம் they recommended very highly about this company and all that. சரின்னு சொல்லிட்டு I said, okay, that means they said 25 days shooting in Kodaikanal. அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு ஹாலிடே somebody is giving us in Kodaikanal. 25 நாள் எனக்கு ஹாலிடே கொடுத்து எனக்கு சம்பளம் மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டு ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே ஃபார் தட். ஐ மீன் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. ஐ செட் ஐ கேனாட் ஸ்பீக் மலையாளம், எனக்கு சுத்தமாக எனக்கு பாஷை தெரியாது அப்படின்னு. ஸோ தே செட் இஃப் யூ கேன் லேர்ன் இட் பை ஹார்ட் அண்ட் இமோட் எப்படி பண்ணுறேன்னு முக்கியமாக எங்களுக்கு பார்க்கணும். வித் யூ ஹேவ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ், ஏதாவது வரதா இல்லைன்னா அப்படியே தத்தி மாதிரி நிற்கிறியான்னு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. தென் தே saw my picture, they took my ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி எடுத்துட்டு ஆமாம் they said we'll let you know அப்படின்னு. After 1 week they said you're on, அப்படின்னு. Then I said, okay, fine. And we fixed up a date when I had to come down to Chennai. Yeah, I have to tell you before that, first how I met Hasani, your cousin and your uncle. Yeah, your peripai. எனக்கு வந்து பாலச்சந்தர் sir called me for a test, screen test, கமலோட நடிக்கிறதுக்கு. So that was actually the seed that made me, want to get into acting. So I was in the 11th standard, last year in school எனக்கு. And அப்போ வந்து ஐ கேவ் அ டான்ஸ் ப்ரோக்ராம் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் அங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐ காட் திஸ் கால் தட் அனந்து சார் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலச்சந்தர் சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு வரணுமா அப்படின்னு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அப்போலேருந்தே நான் பறக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஐ செட் அண்ட் ஹீ செட் இட்ஸ் வித் கமல்ஹாசன் அப்படின்னார். ஸோ ஐ மீன் லைக் கமல்ஹாசனோட ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் அது சாதாரணமா இருக்கும். இல்ல அவர் வந்து எனக்கு சித்தப்பா அவ்வளவுதான். நான் அந்த இதுல தான். But we were all super excited, I said I'm coming அப்படின்னு. அப்புறம் சாருண்ணா only came to the airport to pick me up. என்னை வந்து he took me to his house. அங்கே வந்து எல்லா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு made me very comfortable in the house. அதுக்கப்புறம் they took a screen test, dialogue test எல்லாம் எடுத்தாங்க. 3 சீன் 3 முடிச்சிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி he signed me up. டான்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. முக்கியமாக இட் வாஸ் a dance subject. ஸோ டான்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு they signed me up. I was while going back நான் அப்படியே பறந்துட்டே தான் போனேன். ஐ டென்ட் ஃப்ளைட்டே தேவையில்லை, அந்த மாதிரி நான் போனேன் நான். ஸோ ஊர் பூரா சொல்லிட்டேன் கூட ஆக்ட் வித் கமல்ஹாசன் கூட ஆக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படமே நடக்கலை எனக்கு. பிகாஸ் ஒரு ஃப்ராக்சர், அவர் டெல்லிக்கு போய் ஒரு கால் ஃப்ராக்சர் பண்ணிட்டாரு அந்த டைம். ஐ திங்க் 77 இல்லை அதுக்கு முன்னாடி 77 இது. அப்போவே கால் ஃப்ராக்சர். ஸோ டான்ஸ் சப்ஜெக்ட் வேறு, ஸோ தே ஹேட் டு போஸ்ட்போன் த ஷூட். அதுக்கப்புறம் மறுபடியும் தே பிளான் ஃபார் த ஷூட் எகேன்னா அப்போ வேறு ஏதோ ஐ திங்க் ஹி வாஸ் ஹர்ட் சம்வேர் எல்ஸ் என்னன்னு தெரியல எனக்கு. எகெயின் தே போஸ்ட்போன் இது மாதிரி. அண்ட் 6 months கான்ட்ராக்ட் இருந்தது எனக்கு அவங்களோட. ஸோ 3 times தே போஸ்ட்போன் 6 months கான்ட்ராக்ட். தே வெண்ட் ஆன் போஸ்ட்போனிங். எனக்கு ஒரு பயம் வச்சு, ஐயோ படம் நடக்குமா நடக்காதான்னு. இட் டென்ட் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஐ டென்ட் மெட்டீரியலைஸ் ஃபைனலி.
பட் லேட்டர் ஆன் when I got my film fare எனக்கு பாலச்சந்தர் சார் வந்து on stage he told me நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேம்மா he said I said that was so touching. I said this is bigger than any award for me அப்படின்னு. So anyway that was how it all started but didn't get through. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அப்ரோச் வந்து நீங்கள் லைட் ஹார்ட்டடாக சொன்னாலும் நீங்கள் ஆன் செட்னு வந்தால் நீங்கள் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஆஸ் அ நியூ கம்மர் உங்களுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் சொல்கிறேன்? I was never very confident of myself. எப்போவுமே எனக்கு ஆமாம் ஐயோ நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லையா அந்த பயம் இப்போ கூட இருக்கு எனக்கு. ஐம் ஸ்டில் ஹேவிங் தட் ஃபோபியா. ஐயோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கேட்பேன். எங்கள் அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து அப்படிம்பாங்க ஏன்னா அப்படிம்பாங்க. So I have to always look. If I don't look at my mother, hairdresser கூப்பிட்டு சொல்லுவாப்ல முதல்ல என்னை பார்க்க சொல்லல. So she was like that, she used to keep monitoring what all I done. She would always be there on the set with me. So அதனால அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. So she would do that. And அந்த மாதிரி அந்த challenges like ஒரு confidence was always less for me. எனக்கு எப்பவுமே I used to feel that I'm either overperforming or underperforming. I never felt it was just right அப்படின்னு. படம் பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல this was okay I feel அப்படின்னு. So I think more of directors artists I think நிறைய பேர் சில directors could bring out more from me. Some of them just couldn't do that அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதான் நம்ம வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரு அதாவது அம்மாவோட சிக்னல்ஸ் மாதிரி டைரக்டர்ட்டேருந்து அந்த சிக்னல்ஸ் வந்தாதான் என்ன பண்ணணும்னு தெரியும். எங்கள் அம்மா பின்னாடி தான் உட்காருவாங்க யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொல்கிறேன் இங்கே இதுன்னு. ஏதாவது ரொம்ப மோசமாக இருந்தால் she'll say ask for one more அப்படிம்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஐ மீன் she would hint that I should ask for one more அப்படின்னு. ரொம்ப மோசமாக இருந்தது. அதர்வைஸ் யூஸ்வலி டைரக்டரே பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது யாரோட ரொம்ப நர்வஸாக இருக்கும்னு எதிர்பார்த்து போனீங்க ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? ரஜினி சார். See he was ரஜினி சார் was such a big star. அப்போவே he was a big star தெரியுமா. எனக்கு அந்த ஹைப் அவரோட படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி வர ஹைப் அவர் அப்படி இல்லை. ஆனால் சுற்றி வர எல்லாம் ஐயோ சார் வராருன்னு அந்த ஒரு பயம் அந்த ஃபோபியாவே ஆமாம் பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஆனால் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சப்போ அவர் கேட்பாரு இது ஓகேயா அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு எம்பாரசிங்காக இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்போ ஏதாவது ஒரு இது இப்போ ஒரு ஷார்ட் நல்லா கொடுத்துட்டா சூப்பராக இருந்தது அப்படின்னு உடனே சொல்லுவார் தெரியுமா. ஸோ தட் ரியலி மேட் மீ ஃபீல் ஸோ ஹம்பிள். அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்து he was so humble சொல்லும்போது நம்மளாம் பண்ணுறது we should not think that we are doing something great அப்படின்னு சொல்லிட்டு taught me a lot. லீடிங் பை எக்ஸாம்பிள் அதெல்லாம். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினச்சி உங்களோட ஜேர்னியில் அந்த ஆக்டிங் ஜேர்னியில் சொல்கிறேன் ஆக்டிங் ஜேர்னியில் மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாதுன்னா I should have quit after I got married. அப்படியா? ஆமாம். I mean that time I thought that was the best thing to do. I mean it was my decision entirely. ஏன்னா பிகாஸ் அந்த டைம் ஐ திங்க் நான் கல்யாணம் பண்ணுற டைம் ஒரு நான் நடிக்கிற டயத்தில் ஐ யூஸ் டு see a lot of failed marriages. சினிமாவில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம் டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் லாட் ஆஃப் ஃபெயில்டு மேரேஜஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. whenever I take this decision it should be that I should be able to devote time for a family அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் தட் வாஸ் த பிரைட்டஸ்ட் ஆஃப் டிசிஷன்ஸ். அப்போ கூட சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் அட்வான்ஸ் 2 இயர்ஸுக்காக நீங்கள் புக்டாமே அந்த டைமில் பணத்தை எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இல்லை அந்த டைமில். ஐயோ நான் அதை பற்றி யோசிக்கல. 25 films 25 films as heroine. So imagine it was difficult decision. அது திருப்பி மீன் ஆனால் பயங்கர கன்விக்ஷன் அதாவது இல்லை ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ and it was all ஒரு மாதிரி யூஃபோரியா இருந்தது சுற்றி வர. பிகாஸ் he was also such a big star அப்போ அண்ட் பெரிய ஹிட்ஸு எம்ஜிஆர் வராரு சிவாஜி சார் வராரு எல்லாம் தேர் கண்டக்டிங் த வெட்டிங் அதெல்லாம் நடக்கும்போது I didn't know what happened. எல்லாமே ஒரு ட்ரீமில் நடந்த மாதிரியே நடந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் and immediately the next day we had started our own production. So I was kept a little busy all the time. ஆமாம் அதனால் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயோ ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் ஆன் ஆல் திஸ் அப்படின்னு அப்போ தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. I did get a few offers but அப்போ children were very small so I had to take a tough decision. அப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் சார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகும்போது வீட்டில் வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் போய் சொன்னீங்களா சார் சொன்னாரா? எனக்கு தெரியல. நான் வந்து பாம்பே ஷூட்டிங் நான் பாரிஸ் போயிட்டு இருந்தேன் ஒரு மலையாள படத்துக்காக ஷூட்டிங்க்கு. ஸோ பாம்பே முந்திலாம் இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. we have to go from பாம்பே தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு போய் மை மதர் செட் ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இருந்துட்டு போகலாமே she said. So we took one day extra and we went and stayed in Bombay. அப்போ பார்த்தா we shared a same PRO, I mean common PRO.
அவர் வந்து சொன்னார், அம்மா டைரக்டர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, சரி லெட்ஸ் ஜஸ்ட் இன்வைட் ஹிம்னு. ஐ வாசன்ட் ஷுர் இஸ் கோயிங் டு கம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களே சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டடும், பட் ஹி லேண்டட் அப் தேர். வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து இட் வாஸ் தட் நவராத்திரி டைம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பால்கனியில் நின்று பார்த்தா யூ கேன் சி த டாண்டியா கோயிங் ஆன் இன் த நைட். வெரி நைஸ், ஒரு மாதிரி சீனிக்காக இருக்கும். சீனிக் இல்லை, ஒரு பிக்சரஸ்காக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். லாட் ஆஃப் பீப்புள் டான்சிங் கோஸ் ஆன் டு லேட் நைட். ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த கர்பா அண்ட் ராஸ் எல்லாம் நடக்கும் அது. ஸோ வீட்டுக்கு வந்தார். அண்ட் சாயங்காலமே வந்துட்டார். இன்ஃபேக்ட் தென் எங்கள் அம்மா, நான் 2 பேர் தான். மை பிரதர் வாஸ் தேர். My father was here in Chennai appo. I mean, taking care of my affairs over here. Right. So my brother alone was there, and திடீர்னு வந்து he came with 2 of his other friends also. எங்கள் அம்மா வந்து எதாவது சாப்பிட்றீங்களான்னா, சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் பார்த்தா ஒன்றும் மல்லிகை சாப்பாடு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் we are all going out, you know. My brother alone was there. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் உடனே போய் ஹோட்டலில் போய் எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா, பஜ்ஜி போண்டா ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க எங்கள் அம்மா. அப்புறம் நைட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆச்சு. நைட்டு இன்னும் கிளம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நைட் டின்னர் சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பி சரி, ஷி செட் மை பிரதர் அண்ட் செட் கெட் சம்திங் டு ஈட்னு. அன்றைக்கி நைட் ஆக்சுவலி வி வர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் இன் த பால்கனி. ஐ வாஸ் ஷோயிங் ஹிம், இதுதான் ராசு, இதுதான் கர்பானா. ஐ வாஸ் ஷோயிங் ஹிம், இப்படி இருக்கும். ஜென்ரலி வி வர் டாக்கிங். And then it went on its own. பேசி it was quite late in the night. I think it was about 1 o'clock ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து ஆக்சுவலி he saying now, எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலைன்னா, இப்போ சொல்கிறார், நான் அப்போ வந்து நான் அதெல்லாம் பார்க்கல, நீ இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன், பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மீன் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் யூ அப்போ அப்படின்னாரு. ஸ்வீட். ஆமாம், அப்போ ஒன்றும் சொல்லலை. அடுத்து நான் வந்து பாரிஸ் போகிறேன்னு சொல்லும்போது, ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு போன அங்கே போய் ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு, என்ன எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாருன்னு நினச்சிட்டேன். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அடுத்த நாள் அங்கே பாரிஸ் போயிட்டு 2-3 days அங்கே நம்ம ஷூட்டிங் எல்லாம், மலையாள யூனிட் யூனோ 12 people தான் மொத்த யூனிட். நானே தான் மேக்கப் மேனு, லைட் மேனு, ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லாத வரைக்கும் ஓகே. ஆமாம், எங்கள் அம்மா தான் காஸ்டியூமரு, எங்கள் அம்மா தான் குக் வேறங்க, எல்லாமே அப்படி தான். லைக் ஷி கேம் வித் மீ. ஸோ எல்லாமே அப்படி தான். அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர்லாம் கிடையாது அப்போ. ஜஸ்ட் அப்படியே ஹேரை லூஸாக விட்டுட்டு பாதி டைம் போகிறது தான். அண்ட் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட், மெயின் ஆர்டிஸ்டே நாங்கள் 4 பேரோ 5 பேரோ ஒன்று இருந்தோம். அப்புறம் கேமராமேன், டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் ஆளுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ அங்கே போய் ஒரு 3-4 days ஆச்சு. எல்லாம் செட் ஆகிறதுக்கு, ஷூட்டிங்லாம் செட் ஆகி எல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆமாம் அன்றைக்கி ஃபோன் பண்ண சொன்னாரே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ டென்ட் கெட் ஹிம் ஆன் த லைன். அப்போல்லாம் அந்த பிபி கால் ஒரு ட்ரங்க் கால் தான், மொபைலில் கிடையாது. ஆமாம், எல்லாம் பண்ணணும்ல. ஸோ அது மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். ஐ டென்ட் கெட் ஹிம். ஸோ அடுத்த நாள் ட்ரை பண்ணேன். ஐ டென்ட் கெட். ஸோ ஜென்ரலாக நானும் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ண சொன்னார். ஆனால் ஃபோனே கிடைக்க மாட்டேங்குது, இஸ் நெவர் அவைலபிள் ஆன் த லைன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இட் வாஸ் ஒரு தமிழ் ஃபேமிலியோட வீடு அது, வேர் வி வர் ஷூட்டிங். பாண்டிச்சேரி பேஸ். ஸோ பாரிஸில் they were living over there. அவங்க they heard the name பாக்யராஜ். உடனே they started offering, எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுங்களேன், எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுங்க. ஸோ ஆமாம். ஸோ I tried from their house. I didn't get again. ஸோ 3-4 times பண்ணி I said, see ஒரு பேசிக் கட்சி போனால் ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சொன்னார். ஆமாம், பண்ணியாச்சு, அவ்வளோதான், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் I left it. அப்புறம் திருப்பி ஆஃப்டர் 1 or 2 days அப்புறம் நைட் எங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு, இட் வாஸ் நைட் நாங்கள் ஷூட்டிங்கே 12 மணி வரைக்கும் பண்ணுவோம். அப்புறம் ஹோட்டல் போகிறதுக்கு 2 மணி ஆகும். குவைட் ஃபார் அவே த ஹோட்டல் வாஸ். போனோடனே அங்கே ரிசப்ஷனில் கீ வாங்க போகும்போது they said there was a call for you அப்படின்னு. அப்புறம் they couldn't pronounce the name as usual. ஏன்னா நம்ம இந்தியன் பேர்லாம் அவங்களுக்கு சொல்ல வராது. அப்புறம் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம், என்னது they all read the name, பேர் ஸ்பெல்லிங் எழுதி வச்சுருந்ததுனால, எதுக்கு உனக்கு அவர்கிட்ட இந்த ஃபோன் வருதுன்னு, எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட கேட்டா அப்படின்னு. ஸோ தென் நெக்ஸ்ட் டே எவ்ரிபடி இஸ் வெரி கியூரியஸ், why I was getting a call அப்படின்னு. ஸோ எனக்கு அன்றைக்கி ஐ ஹேட் மிஸ் த கால் எனிவே. நான் சொன்னேன், ஓகே லெட்ஸ் பிளேஸ் அ கால் அகேன் ஃப்ரம் த ஹோட்டல் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஐ காட் த கால். ஹி கேம் ஆன் லைன். இட் வாஸ் குவைட் லேட். அங்கே பாரிஸில் இட் வாஸ் லேட்னா யூ கேன் இமேஜின் ஹவு லேட். இங்கே ப்ராப்ளி இட் வாஸ் ஏர்லி மார்னிங்காக நான் தெரியல. ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், இல்லை நான் ஃபோன் பண்ணேன் 2 நாள், நீங்கள் எடுக்கலைன்னு. ஆமாம்மா, இங்கே ஆஸ் யூஷுவல் என்னை சுற்றி நடக்கிற காமெடி மாதிரி நிறைய காமெடி நடந்தது. One of his assistants, I believe, was taking the call, and they were never passing on the line to him, அதனால. And then he said, இல்லை என்ன நடந்ததுன்னா,
அந்த ஆள் இப்போ தான் எனக்கு வந்து இன்னைக்கு தான் சொன்னார், அம்மா சார் ஒரு 3-4 நாளாக யாரோ பாரிஸ் கார்னர்லேருந்து ஒரு பொண்ணு ஒரே ஒரே தொந்தரவு பண்ணி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காப்புல. ஸோ என்னோட வாழ்க்கையே நீ இது வீணாக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஹீ ஹேட் தட் சம்திங் இன் இஸ் மைண்ட். ஸோ அதனால எனக்கு கால் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் ஐசடு அப்படியா சரி சரி பரவாயில்லன்றோன்னு சொல்லிவிட்டு சரி என்ன ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்குன்னா நல்லா போயிட்டுருக்குன்னு. அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க, நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன். ஏன்னா ஜென்ரலாக வெதர் எப்படி இருக்கு நான் சொன்னேன் வேறு ஏதாவது என்ன கேட்கணும் வெதர். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஷூட்டிங் இஸ் ஃபைன் எல்லாம். சரிம்மா ஓகே நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அகேன் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கு அகேன் சேம் திங். ஐ சார் என்னாச்சு வைரஸ் எதுக்கு இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஈ கேன் ஈவன் செக் த வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்புறம் சரி ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் சரி நீ வா மெட்ராஸ் வந்தப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு ஒரு மைண்டில் ஃபீலிங் லைக் ஒரு மாதிரி ஒரு லைக்கிங் இருந்தது. பட் I can't say anything else, because he is a different person and he's never told me anything about it. எனக்கு வந்து பிஸியாக ஷூட்டிங் நிறைய கால் ஷீட்லாம் கொடுத்துரு. I was so busy அப்படின்னு சொல்லிட்டு I just concentrated on my work. 1 full month அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு I got back. இங்கே வந்தோடனே நெக்ஸ்ட் I was starting this முக்தா ஃபிலிம்ஸோட படம். Already I was 4 days late. இப்போ Silk Smita was there in that movie. She was so busy, those days. ஸோ அவங்க கால் ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் டெய்லி எனக்கு ஃபோன் அடிப்பார், சில்க்கு கால் ஷீட் போகிறதுமா சில்க்கு கால் ஷீட் போகிறது நீங்கள் வாங்கன்னு. அப்புறம் அங்கே ப்ரொடியூசர்லாம் வந்து அம்மா சார் நாங்கள் பாரிஸ் வரைக்கும் வந்துட்டோம், அந்த முடிக்காமல் 4 நாள் முடிக்கலைன்னா படம் முடியாது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 4 days வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபைனலி வி ஃபினிஷ் தட் ஷூட் அண்ட் வி காட் பேக். வந்ததுக்கப்புறம் இவர் இந்த சில்க் எல்லாரும் சிவகுமார் சார் நிறைய பேர் பிக் ஸ்டார் காஸ்டிங்கு எல்லாரும் வெயிட்டிங்கு. உடனே அப்படியே டே நைட்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா திடீர்னு அவர் வந்துட்டார் ஒரு நாள் செட்டுக்கு. அதில் என்னது இது ஃபோன் பண்ணார், இப்போ செட்டுக்கே வந்தார். அதுவும் மட்டும் இல்லை, ஜஸ்ட் I believe he was going to do the producer's next film. ஸோ அதனால சும்மா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆக்சுவலி கம் டு see me. ஆமாம், பட் ஒன்றும் சொல்லலைங்கிட்ட. சரி ஷூட்டிங்லாம் நடக்கட்டா நல்லா நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு கிளம்பி போயிட்டார். தென் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் he said one day I want to talk to you அப்படின்னாரு. I was in Kerala for a shoot. இந்த ஐ வாண்ட் டு டாக் டு யூனாலே பக்குன்னு இருக்கு. ஆமாம், கேரளாவில் ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன்னா வெளியில் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு காரோட நின்றுட்டுருக்காரு. ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் அண்ட் ஐ வாஸ் ஃப்ளைங். ஐ சார் இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து எனக்கா வெயிட்டிங் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் he said my car was also there. So he asked my mother, is it okay, can I take her in my car and or I can go in your car if you have any doubt. நீங்கள் என்னோட காரில் வாங்க பின்னாடியே, I need to talk to her அப்படின்னாப்புல. ஸோ தென் he took me around. எங்கன்னா மரீனா பீச்சை சுற்றி இறங்கி ஒரு இது கூட ஒரு கடலை மட்டும் கையில் ஒரு பொட்டலை வச்சு வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோதான் கொடுத்தாரு. அட்லீஸ்ட் தட் நோ. தென் அப்படியே நாங்கள் போயிட்டு தண்ணி he popped the question that ஆமாம் இந்த மாதிரி I want to get married அப்படின்னு சொல்லிட்டு he popped the question. அப்புறம் I was totally taken aback. I said I mean, it's nice to hear all this, but I'm so busy, like I can't do anything about my shoot. இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். He said like that. If you're agreeable, we will do it. I think he was having a lot of rumors about, people wanting to get married and all that. So adanaala he wanted to squash all that. Plus he also thought that I would be a good companion அப்படின்னா. So then I said, see எனக்கு அதெல்லாம் தெரியாது, I think you should talk to my mother அப்படின்னேன். ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மாதிரி நான் அப்படியே பேசி மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் he came and asked my mother. My mother said, see, I have no objection if she wants to quit acting and get married, it's up to her அப்படின்னு. My parents were very magnanimous. That's what he really liked about them. And then my mother said, அவங்க அப்பாட்ட கேட்டுக்கலாமேன்னு he said that. Then he asked my father. Then அப்பா என்ன சொன்னாரு? அப்பா, my father was totally for it. He said no. See, ultimately எங்களுக்கு வந்து I want her to settle down. ஆமாம், I want her to be happy and settle down in a good family. அதுதான் எனக்கு வேணும். So if she's okay, I'm okay with it. So then he said, இல்லை நாளைக்கு நினைக்கக்கூடாது, my daughter such a busy actress earning a lot of money இப்போது, ஸோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. He said, my father said, இல்லை I'm not worried about all that. I want her to be happy and settle down in life அப்படின்னு. So I think that touched him in a way, that nothing else did. And then now he makes a joke of it. Then it seems my father said, I'll check with my brother அப்படின்னா.
உங்களோட brother-ஓட. that's what he's saying, all these stories. I don't believe it. பட் அவர் சொல்லுவார், தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு, அப்புறம் தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கலான்னு, அப்புறம் இவர் கேட்டார் கடைசியில், ஒரு நாய்க்குட்டி ஏதாவது இருக்கா, அந்த பர்மிஷன் கேட்கணுமா? I said all this build up எல்லாம். ஆமா, அதான் இல்ல ஸ்டோரி டெல்லர்ஸ் எப்பவுமே வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 30க்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா, ஸோ அதனால ஸோ ஃபைனலி அப்படிதான் எல்லாம் அரேஞ்ச் ஆச்சு. அண்ட் தென் அப்போ வந்து நீங்களும் ரொம்ப பிஸி, அவரும் ரொம்ப பிஸி. ஸோ எந்த பாயிண்ட்ல, பிகாஸ் கல்யாணம் அதாவது அவ்வளோ குவிக்காக மூவ் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்கல. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நானும் வந்து ஐ வாஸ் ஓகே, அதுக்குள்ளே நானும் மேக்ஸிமம் என்னோட இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஃபிலிம்ஸ் மட்டும் வந்து அதை பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஏதோ வந்து 6 months அவங்க பிரவீனா இருந்து போனது 6 monthsக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதர்வைஸ் ரொம்ப இல்லை, ஆக்சுவலி 3 years நாங்கள் முதல்ல நினைக்கல. ஐ திங்க் 1.5 2 yearsக்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. அவங்க ஃபேமிலியில் சொன்னாங்க 6 monthsக்குள்ளே பண்ணணும், இல்லைன்னா ஒரு 3 yearsக்கு மேலே தான் பண்ணணும்னு. ஸோ ஹீ தாட் 3 years இஸ் டூ மச் அப்படின்னு, டூ லாங் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு. அப்புறம் அது எம்ஜிஆருக்கு அது எப்படியோ தெரிய வந்தது. அவர் வந்து இல்லை இப்போவே பண்ணணும் அப்படின்ட்டாரு. அண்ட் டேட்டும் அவரே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எது ஃப்ரீயாக இல்லையா ஒன்றுமே கேட்கல. யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் த டேட். அண்ட் ஐ கேன் டெல் யூ, ஐ வாஸ் ஷூட்டிங், ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் விதி இன் December 1st தான் we started shooting for Vidhi. அது அன்றைக்கி தான் November 30th தான் ப்ரப்போஸ் பண்ணார். December 1st we are starting shooting. December 30th we packed up. We finished all the shoot of that film. 26th January படம் ரிலீஸ். சரி. 7th February எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் பிரபுவோட இன்னொரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் ஃபில்ம் got over. My last day of shoot was 4th of February. Imagine 3 days before my அவ்வளோதான் டைம் எனக்கு கிடச்சிது. ஒன்றும் ஒரு பிரைடுனா இந்த ஒரு ஐடியாவில் இப்படி பண்ணணும் எதுவுமே பண்ணிக்க முடியல என்னால். அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால யூ செட் இல்லை போகிறோம் எல்லாத்தையும் ஐ ஃபினிஷ்ட். ஆமாம், அதனால தான் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ஷூட் எல்லாம், ஆமாம், ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு மற்றதை ரிட்டர்ன். அண்ட் இந்த பிரபுவோட படம்லாம் வி ப்ரீபோன் த ஷூட். அந்த ஆமாம், ஜனவரி மாதம் we tried to finish everything. நீங்கள் கேட்ட வேணும், I was doing a film with பாலு மகேந்திரா. அதை சீக்கிரம் அவசரமாக முடிச்சுட்டு, இந்த படம் முடிச்சுட்டு, 2 மலையாள படம் இருந்தது, அதை முடிச்சுட்டு தென் ஒரு மிச்சத்தெல்லாம் திரும்பி கொடுத்தேன். ஆமாம். இப்போ சாந்தனு அண்ட் சரண்யா அவங்க 2 பேரும் இப்போ அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன, அதாவது இந்த சர்டன் வேல்யூஸ் நான் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்தேன் அப்படின்னு தோணுதா? அது எந்த வேல்யூஸ்? மெயினாக டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். அது வந்து ஐ ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அந்த மாதிரி. அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சேனோ, பி ஆனஸ்ட் as much as possible and be true to yourself and try to do, I mean, work hard. There's no shortcut to anything. You have to work hard all the time அப்படின்னு சொல்லியிருக்கேன். And keep working. I mean, I always encourage both of them to work all the time, do your own thing, work அப்படின்னு சொல்லிட்டு. And also சில சமயம் நம்மளோட அந்த பயணமே ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதாவது நம்ம வந்து நினைக்கிறது வந்து இங்கே போனால் தான் சக்ஸஸ் அப்படின்னு, ஆனால் அந்த ஜேர்னியில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது ஒரு சக்ஸஸாகவும் இருந்திருக்கும் இல்லையா? அவனுக்கே வந்து I'm thinking on something else. For him itself, I think he's struggling quite a bit. And the nepotism சொல்லல, நீங்க என்ன சொல்ல முடியும் அது தெரியல. But I think he works so hard, like ரொம்ப hard. And I personally feel as a mother, of course, I'll feel, but many people have also told me that he's quite talented. இல்ல, அவன் என்ன பண்ணாலும் ஒரு சின்சியரா அதை பண்ணணும்னு நினைப்பான். வந்து அவனோட டான்ஸ் வந்து சின்சியரா, whenever he dances, அது வந்து அவன் ஃபுல் டெடிகேஷனோட அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவான். நடிக்கணும்னாலும் அந்த அளவுக்கு டெடிகேஷன், ஒரு ஷார்ட் கன்சீவ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவான். அண்ட் as personalities 2 பேரும் எப்படி, சாந்தனு சரண்யா டிபிக்கல் சிமிலரா இல்லை வித்தியாசமான கிட்ஸா? இல்லை, வித்தியாசம்தான். பர்சனாலிட்டிஸ்னால் ஹீ இஸ் மோர் அவுட் கோயிங். அவள் வந்து அன்லஸ் அவளுக்கு நல்ல பழக்கமானதுக்கு அப்புறம் தான் அவள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். அது வரைக்கும் கொஞ்சம் அலூஃபாகவே இருப்பாள் அவள். அவன் அந்த மாதிரி இல்லை. அவன் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவான். அவள் மோர் லைக் மை ஹஸ்பண்ட். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக பேசுவார். அது வரைக்கும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார். அது மாதிரி தான் அவளும். அதே மாதிரி ஸ்கூலில் கூட போனால் we used to have a parent teacher meeting. once in 3 months, once in 4 months அந்த மாதிரி நடக்கும் அது. ஸோ ஷர்ணி அக்கா போனால் டீச்சர் அங்கே டோன்ட் பாதர் மிஸ்ஸஸ் பாக்யராஜ், வேண்டாம், நோ ப்ராப்ளம், ஒன்றும் யூ டோன்ட் ஹேவ் டு கம்னு. சாந்தனு கிளாஸ் போனால் வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி முதல்ல உட்காருவாங்க. அப்போ எனக்கு டென்ஷன் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் சேஷ்டை தான் அவனுக்கு. ஸோ பிளேஃபுல் அண்ட் ஸோ நாட்டி அவன். அண்ட் தென் ஸோ பிஸ்னஸ் எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள்? நான் இந்த கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து லிட்டில் லேட்டர் ஒன்லி. கொஞ்சம் அவங்க மேபி ஒரு 7th 8th வந்ததுக்கப்புறம் லிட்டில் மோர் அவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சரண்யா வந்து ஜுவல்லரி டிசைனும் பண்ணா. அவள் ஜுவல்லரி டிசைன் பண்ணா. லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷனில் படித்தா அவள். வாவ், ஓகே, அது எனக்கு தெரியாது. ஆசம்.
அண்ட் இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரி பண்றதில்ல, இப்போ ஷீஸ் டூயிங் garment design. Garment design. Thank you very to much. enjoy this. Thank you. JFW presents Binge Cafe powered by Aroma Ghee, Ananda Anubhavam Aroma.